வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் 60 வயதிற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள் எல்லாருமே நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமாக அந்த 60 வயதிலுமே நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அவங்க காய்கறிகளை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே காய்கறிகள் இருந்து பல்வேறு விதமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் 60 வயதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை நம்ம அந்த 60 வயதிலுமே கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு காய்கறிகள் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள் சாப்பிடுபவர்கள் வந்து அந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது பழங்கள், காய்கறிகள், விதைகள் மற்றும் நட்ஸு, முளைத்த தானியங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த வகையில் காய்கறிகள் என்னென்ன எடுத்துக்கொள்ளணும் விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பீட்ரூட் காய்கறியை வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா துடிப்பான சிவப்பு இளஞ்சிவப்பு நிறம் கொண்ட உயர் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான காய்கறி. ஸோ பீட்ரூட்டில் ஃபோலேட் இருக்குங்க இல்லையா, இது வயதானவர்களுக்கெல்லாம் மூளை வளர்ச்சி மற்றும் அந்த மூளை செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செல்களை அந்த 60 வயதிலுமே மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபோலேட் சத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீட்ரூட்டை சமைத்தும் எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வாரத்தில் ஒரு தடவை ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாரத்தில் 2-3 நாட்கள் சமைத்து உண்ணும் போது முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு பீட்ரூட் மூலமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ மூளை செல்கள் உங்களுக்கு புதுப்பிக்கப்படும், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயும் போது மறதி அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு கட்டுப்பட்டுரும். ஏன்னா வயதானவர்களுக்கு மறதி இயல்பாக இருக்கக்கூடியது தான், ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஹெல்ப் பண்ணும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற அந்த நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்களை தடுக்கிறதுக்கும் பீட்ரூட்டுக்கு பெரும் பங்கு இருக்கு. பசலை கீரையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமாக இருக்கலாம். இப்போ கீரை பார்த்தீங்கன்னா ஒரு சில கீரைகள் பச்சையாக சாப்பிட்றது இருக்குது. இப்போ பசலை கீரையை நீங்கள் சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ கிடைக்கும். அதே போல் நார் சத்து, தேவையான அமினோ அமிலங்கள், என்சைம்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குறிப்பாக உங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த அந்த முதுகு வலி ஏற்படுவது, மூட்டு வலி ஏற்படுவது இதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு எலும்புகளை வலுப்படுத்திடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்களை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாத்துக்கும். ஸோ வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் கீரைகளை சாப்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா பசலை கீரையை ஏதாவது ஒரு வாரத்தில் சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அமினோ அமிலங்கள் உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கிறதால எந்த விதமான பிரச்சனைகளுமே அந்த 60 வயதில் ஏற்படாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கேரட் காய்கறியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டை நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம், சமைத்தும் எடுத்துக்கலாம். பெரும்பாலான உணவுகளை வயதானவர்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானமும் எளிமையாக நடைபெற்று ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியே பார்த்தீங்கன்னா எளிமையாகவே வெளியேறிடும். அவங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, ஜீரணம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் கேரட்டை பச்சையாக சாப்பிடுவதை காட்டிலும் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சமைத்து சாப்பிடலாம். சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து கேரட்டில் இருக்குது. இது வயதானதுக்கு அப்புறம் நமக்கு மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, கண்களில் புரை ஏற்படுவது, விழிப்படலம் பாதிக்கப்படுவது, கண் பார்வை மங்கி போகிறது, இது அத்தனையுமே நமக்கு சரி பண்ணிட்டு அந்த 60 வயதுலையுமே நமக்கு கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறதுக்கு கேரட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடலுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றலையுமே கேரட் நமக்கு கொடுக்கும். அப்போது அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம கேரட்டை அப்படியே நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுடைய உடலை பராமரிக்கிறதுக்கு, கண் பார்வை கூர்மைப்படுத்தி எனர்ஜி கொடுக்கறதுக்கெல்லாம் கேரட் ஹெல்ப் பண்ணும். அடுத்து காய்கறிகளை வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ வெள்ளரிக்காய்களில் பிபி, கொலஸ்ட்ரால் அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெள்ளரிக்காயில் எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்களும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அப்படியே சமைக்க கூட சாப்பிடணுன்ட்டு தான் கிடையாது, நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு அந்த 60 வயதிலையும் மலச்சிக்கல் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீர் சத்து பற்றாக்குறை, நார் சத்து பற்றாக்குறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் ஹெல்ப் பண்ணும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி காலை சிற்றுண்டியாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த வெள்ளரிக்காய்களை அந்த மதிய வேலைகளில் உங்களுக்கு கடுமையான நீரிழப்பு ஏற்படுது அப்படின்னாலும் அப்பயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீர் சத்து, நார் சத்து பற்றாக்குறையை வெள்ளரிக்காய் உங்களுக்கு தீர்த்து 60 வயதிலுமே சருமத்தை பளபளப்பாக தோல் சுருக்கம் இல்லாமல் வைக்கிறதுக்கும், செரிமான மண்டலத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும், உடலுக்கு வேண்டிய எனர்ஜியை கொடுத்து எப்போதுமே நீரேற்றமாக உங்களுக்கு வைக்கிறதுக்குமே வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முள்ளங்கி காய்கறியுமே இதே நீர் சத்து பெறுவதற்கு
60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ முள்ளங்கி வந்து பச்சையாக சாப்பிட முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது. பச்சையாக சாப்பிடும்போது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் முள்ளங்கியை வந்து சமைத்து சாப்பிடுங்க. சமைத்து காரமெல்லாம் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் அதிகமாக போட்டு சமைக்காமல் அளவாக போட்டு சமைச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பச்சையாக சாப்பிட்றத விடவும் முள்ளங்கி சமைத்து சாப்பிடும்போது நீர் சத்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ நீர் சத்தோடு சேர்த்து நார் சத்தும் கிடைக்கும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய தசைகள்லையும் உங்களுக்கு ஒரு சுருக்கங்கள் ஏற்படாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்கு வேண்டிய வலுவை வந்து இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும். ஏன்னா இது வந்து அதோடைய பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது நீங்கள் பச்சையாக முள்ளங்கி சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து மண் வாசனை அடிக்கும். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த வெப்பத்தின் மூலமாக அந்த மண் வாசனையெல்லாம் போயிடும். இது வந்து ஒரு வேர்களிலிருந்து பெறப்படக்கூடிய காய் அப்படின்றதால உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை, குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை இந்த முள்ளங்கி காய்கறி வந்து நமக்கு கொடுக்கும். தக்காளி வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாகவே அன்றாடம் நம்மளுடைய சமையலில் தக்காளி வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா பச்சையான தக்காளியில் அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். புற்றுநோய், நீரிழிவு போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, உடல் பருமன், இந்த மாதிரி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்ற அந்த என்சைம், அந்த ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இதயத்தினுடைய இதய தசைகளை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த என்சைம் தான் ரொம்ப லைகோபின் அப்படின்ற அந்த என்சைம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தக்காளி எடுத்துக்கிறது மூலமாக இந்த அளவுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நலமாக இருக்கலாம். அதே போல் வெங்காயமும் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு வெங்காயம் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் சமைத்து சாப்பிடலாம். வெங்காயத்தில் வந்து புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உணவுகளை சமைத்து சாப்பிடும் போதும் பச்சையாக சாப்பிடும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான புற்றுநோய்களிலிருந்து விடுதலை பெறலாம். இப்போ நீங்கள் பச்சை வெங்காயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து விடுபட வைக்கும். ஃப்ரக்கோலி காய்கறி வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஃப்ரக்கோலி வந்து பச்சையாக உட்கொள்ளும் போது அது சத்தானது. ஸோ இப்போ இந்த ஃப்ரக்கோலி வந்து நீங்கள் சமைத்து சாப்பிட்றது காட்டிலும் பச்சையாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பச்சையாக எடுக்கும்போது பிடிக்கலன்னா சமைக்காமலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம், சமைச்சும் சாப்பிடலாம். இப்போ மண் வந்து சுவை உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் சமைக்காமல் ஒரு நாள் லேசாக வந்து வதக்கி வந்து நீங்கள் சமைக்காமலும் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் நீங்கள் வந்து சமைக்காமல் எப்படி சாப்பிடணும்னா லேசாக வதக்கிறது தான் அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். பிபி, சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரக்கோலி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து சிவப்பு குடைமிளகாய், ரெட் கேப்சிகம் உணவுகளில் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவப்பு குடைமிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கேப்சிகமில் வந்து பார்க்கும்போது கலோரிகள் வந்து குறைவாக இருக்கும். சுமார் 32 கலோரி தான் இருக்கும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இது சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிட்டாலுமே சமைக்கும் போதுமே உங்களுக்கு வந்து இது கிடைக்கிறதால என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அந்த 60 வயதுலையுமே வெயிட் அதிகமாக இருக்குன்னா அது நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடை குறைக்கிறதுக்கெல்லாம் சிவப்பு குடைமிளகாய் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு இல்லாததால் உங்களுக்கு அதாவது வெயிட் லாஸ் பண்ணிக்கிறதுனால சுகர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரெட் கேப்சிகம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து இந்த உணவுகளை வந்து இந்த காய்கறிகளை சுழற்சி அடிப்படையில் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் எந்த விதமான உடல்நல பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட நாட்கள் அவங்க இன்னும் வந்து ஆயுளோட வாழ்வதற்கு எந்த விதமான மாரடைப்பு, பக்கவாதம் அந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.